Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 23 unit 1 nature of physical world and measurement lesson la irukra propagation of errors அப்படி அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ப்ரொபகேட் அப்படிங்கிறது என்னென்னா அப்படியே பரவுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எரர் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து எரர் அப்படி ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் மே பி இன்வால்வ் இன் ஃபைனல் கேல்குலேஷன். நம்ம தனித்தனியாக மெஷர்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஃபைனல் calculation of an experimentல வரும். different types of instrument வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். taking readings எடுக்கிறதுக்கு நம்ம different type of instrument யூஸ் பண்ண வேண்டியது வரும். then we may have to look at the error in the measuring various quantities. அப்போ நம்ம வந்து various types of error என்னென்னலாம் எரர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எரர்ஸ் இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல அதில் வந்து எரரை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது ஆன் த நேச்சர் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இப்போ நமக்கு ரீடிங் எல்லாம் எடுத்துருவோம், அதை கொண்டு வந்து ஒரு ஃபார்முலா இதுலேயோ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் டு கெட் த ஃபைனல் ரிசல்ட் அதை பொறுத்தும் இருக்குது. ஸோ வி ஷுட் நோ த ரூல்ஸ் டு கம்பைன் த எரர்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்த எரரையும் இப்போது இந்த மேத்தமெட்டிக்ஸில் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அப்போ ரெண்டு எரரான ஒரு இதை வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு அப்போ தப்பான ஒரு இது தானே வந்திருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து எப்படி வந்து நான் எரரை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது புரிஞ்சிடும். the various possibilities of the propagation and combination of the errors in different mathematical இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னென்னா சம். எரர் இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். இப்போ ரெண்டு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அப்போ அதில் வந்து எனக்கு எரர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி? ஓகே, அப்போ டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி தான் அப்சல்யூட் எரர் இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. இப்போ ஏபி அப்படிங்கிறத கரெக்டான மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்ததில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா டெல்டா ஏ டெல்டா பி அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம என்ன மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலாக கிடைக்க வேண்டிய வேல்யூ ஏ, ஆனால் நம்ம என்ன மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மெஷர்டு வேல்யூ பிங்கிறது இருக்கிற வேல்யூ, அதில் ஆக்சுவல் வேல்யூ. பட் நம்ம என்ன மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்னா பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும். இப்போ இதுவும் தப்பான வேல்யூ, இங்கே எக்ஸ்ட்ராவாக இது இருக்குது, இதுவும் தப்பான வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ இசட் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணுறதா? அப்போனா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பின்னு சொல்லும்போது இந்த ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு வருமா? அப்போ எரர் இன் டெல்டா இசட் இன் இசட் இஸ் கிவன் பை z plus or minus delta zனா a plus or minus delta a plus b plus or minus delta b அப்படின்னு வருமா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏவையும் பியும் மட்டும் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். இங்கே வெளியில் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ a plus b. அடுத்தது இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக இருக்கா? அதை எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே வரும் என்ன வரும்? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே வந்து ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னது? இங்கே பார்த்தோம்ல ஏ ப்ளஸ் பிங்கிறது இசட். ஓகே, ஸோ நம்ம அப்போ இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இசட்னு போட்டுக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? இசட் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பின்னு பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் அப்படிங்கிறது என்னென்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பிக்கு நீங்கள் இசட்னு போட்டிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வேல்யூ மட்டும் வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட்னு இருக்கா? இசட்டோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டெல்டா இசட் ஈக்குவல் டு என்னது? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்றது வருமா? ஸோ அப்போ உங்களுக்கு தப்பாக இருக்கிற மொத்த வேல்யூ என்னென்னா அந்த உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்ததில்ல அந்த வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணுறது தான் வந்து இந்த எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக வந்த எரர் எவ்வளோன்னா ஃபஸ்ட் வேல்யூவில் இருந்த தப்பான வேல்யூ ப்ளஸ் செகண்ட் வேல்யூவில் இருந்த தப்பான வேல்யூ, அவ்வளோதான். இப்போ த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸில் எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர் எவ்வளோ வரலாம்? சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரரை ஆட் பண்ணி வருது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. R1 அப்படிங்கிறது 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஓம், அதே மாதிரி R2 அப்படிங்கிறது 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஓம்னு வச்சுருக்காங்க. அது ரெண்டுத்தையும் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ அதோட ஈக்குவிவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் எழுதிடணும். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னதுன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ R is equal to R1 plus R2. அப்போ R1ங்கிறது என்னது? இந்த வேல்யூ
ப்ளஸ் R2ங்கிறது என்னது இந்த வேல்யூ கரெக்டாக. நம்ம என்ன செய்யணும், முதல்ல இந்த 100 150 அது காமனாக எடுத்தோமா, ஃபஸ்ட்டே இந்த A + Bங்கிறது எடுத்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 100 + 150 எடுத்துடணும். ப்ளஸ் ஆர் மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3 + 2ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 + 2 is 5. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு, அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2லாம் வந்து உங்களுக்கு வந்து எரர். ஓகே, அதை நீங்கள் வந்து டோட்டலாக சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எரரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லலாம். பிகாஸ் 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஓகே ஓம் அப்படின்றது. இதில் வந்து எரர்ஸ் இன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம போனதில் வந்து ப்ளஸ் பார்த்தோம், இந்த இதில் வந்து மைனஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெல்டா ஏ டெல்டா பி தான் அப்சல்யூட் எரர்ஸ் இன் டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. இப்போ ரெண்டு குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பின்னு இருக்குன்னா அதில் இருக்கிற எரரை வந்து நம்ம டெல்டா ஏ டெல்டா பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது, எனக்கு இப்போ நமக்கு வந்து ஏ தான் வந்திருக்க வேண்டியது, பட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. பிகாஸ் நம்ம அந்த எரரோட சேர்த்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இப்போ ஏங்கிறதா எனக்கு வர வேண்டிய வேல்யூஸ். அப்போ ஏ ப்ளஸ் டெல்டா ஏன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். பிங்கிறதா நமக்கு வர வேல்யூ, அது வந்து பி ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ கன்சிடர் த டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். இப்போ இந்த இசட்டுக்கு இது வந்து எனக்கு கரெக்டான வேல்யூ ஓகேவா. இப்போ நான் எரரோட கேல்குலேட் பண்ணோன்னா என்ன வரும், டெல்டா இசட் தான் எரரு. அப்போ நான் இங்கே என்ன வரும், இந்த இசட் இந்த டெல்டா இசட் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம், இந்த இசட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம். அப்போ இசட்டுக்கு பதிலாக இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட்னு போடுறோம். அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அதே மாதிரி மைனஸ் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படிங்கிறத போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த எரர் வந்து நம்ம எரரை அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ வந்து ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, பியை வந்து பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு மாற்றணும். இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் டெல்டா ஏவை நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஓகேவா. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் பின்னு வரும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது ரெசிப்ரோகேட் ஆகும், தட் இஸ் மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும் ஓகேவா. இப்போ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பியை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் ஓகே. இப்போ இங்கே ஏ மைனஸ் பி எடுத்துட்டோன்னே என்ன ஆகும், ஏ மைனஸ் பி. அடுத்தது இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, இங்கே இருக்கிறது மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வருமா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ போட்டாச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற வேல்யூ. நமக்கு ஏ மைனஸ் பிங்கிறது ஏற்கனவே என்னன்னு தெரியும், ஏற்கனவே என்னென்னு எடுத்திருந்தோம், இசட்டுங்கிறதுனா ஏ மைனஸ் பின்னு எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இசட் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக இசட்டுன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படிங்கிறது வருமா. இப்போது ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ மைனஸ் பிக்கு பதிலாக இசட்டுன்றதை எடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, இங்கே மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி அப்படிங்கிறது வந்திருக்கா. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன இருந்திருக்கும், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குமா. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இசட்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் ஆர் மைனஸை வெளில கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸை வெளில கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி ஓகேவா. உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்தாலும் எதை வெளில கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான் உள்ளே வரும் ஓகே. ஸோ ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும், டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும். அப்போ மேக்ஸிமம் எரர் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இது தானே மேக்ஸிமம் எரர் இருந்து நீங்கள் ரெண்டு குவான்டிட்டிஸை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர எரர் வந்து இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸோட சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.6 த டெம்பரேச்சர் ஆஃப் த டூ பாடிஸை நம்ம என்னென்னு மெஷர் பண்ணியிருக்கோம், T1ஓட வேல்யூ 20, இங்கே வந்து ஆக்சுவலி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வரும் ஓகே. ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி T2ஓட வேல்யூ 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. கேல்குலேட் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் எரர் பிட்வீன் them. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 20ன்றது டெம்பரேச்சர் இருக்குது, அது கூட குறைய 0.5 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம். 50ங்கிறது டெம்பரேச்சர் இருக்குது, பட் கூட குறைய 0.5 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு வேல்யூஸும் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா, நம்ம என்ன செய்யணும், முதல்ல இங்கே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அதோட எரரும் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஏ மைனஸ் பியை நம்ம பண்ணுவோம் கரெக்டாக. அப்போ T is equal to T2 minus T1 அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்போ T2ங்கிறது என்னது 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மைனஸ் T1ங்கிறது என்னது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 அப்படின்னு வருமா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம
என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுதையும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 50 மைனஸ் 20 அப்படின்னு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.5. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம், என்னென்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் இந்த மாதிரி வந்திருந்தது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து எழுதும் போது இந்த ஏ மைனஸ் பின்னு பண்ணோம், ஏ மைனஸ் பி. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எப்படி தான் எழுதணும், டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பின்னு தானே எழுதணும். அதாவது இந்த மெயினாக வரதை டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா மெயினாக வரதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், அந்த எரராக வரதை நம்ம ப்ளஸ் தானே பண்ணணும் அந்த நார்மலாக டெரிவேஷன்லேயே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 50யும் 20யும் மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த எரரை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ 50 மைனஸ் 20 வந்து 13 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 ப்ளஸ் 0.5 இஸ் இங்கே 0.5 ப்ளஸ் 0.5 இஸ் 10ன்னு வரும். ஸோ 10 வரும் இந்த இடத்துல வந்து. அப்போ 1.0ங்கிறப்போ 1ன்னு வரும். அப்போ அந்த டிகிரி செல்சியஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.